திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெபக்கூட்டம். நாள் நவம்பர் 7-8. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல் வின்சென்ட்ராஜ். ஆண்டவர் ஒரு புதிய கிருபை அனுப்பி இருக்கிறார். புதிய திட்டத்தை உனக்கு கொண்டு வந்திருக்கிறார். நேற்றே திட்டம் அல்ல, நேற்றே சாப்பாடு அல்ல, பழையவைகள் அல்ல. புதிய காரியங்களை செய்யும் போது அவருடைய கிருபை உனக்கு காலைதோறும் புதிதா இருக்கிறது. பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே. பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே. எங்கள் பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வழிக்கின்றே. காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வழிக்கின்றே. தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே. தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என்
உள்ளம் உடையுதைப்பா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, என்னை அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, உம்மை நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா. நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதோ. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 22:5 நாம் வாசிக்கிறோம், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று தாவீது தன் சங்கீதத்தில் முற்பிதாக்கள் எப்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் என்றும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து எப்படி அவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்றும் அவர் எழுதுகிறதை குறித்து இந்த வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். வேதத்தில் பாருங்கள், யவீரு என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு ஒரு குமாரத்தி இருந்தால், மரண அவஸ்தையோடு கூட அவள் போராடி கொண்டிருந்தாள். இப்பொழுது ஆண்டவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு யவீரு ஆண்டவரை வந்து கூப்பிட்டான். ஆண்டவரே, நீர் வந்து என் மகள் மீது உமது கையை வையும், அப்பொழுது அவள் சுகமடைந்து விடுவாள், எழுந்து விடுவாள், அவள் வாழ்ந்து விடுவாள் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட ஆண்டவர் இயேசுவை கூப்பிட்டான். ஆண்டவரும் நானும் வருகிறேன் என்று சொல்லி யவீரு கூட போய்கொண்டிருந்தார். இப்பொழுது யவீரு வீட்டுக்கு போவதற்கு சில தாமதங்கள் ஏற்பட்டது. அவர் நினைத்த வேகத்திற்கு போக முடியவில்லை. அங்கிருந்து ஒரு செய்தி வருகிறது, போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம், உன் குமாரத்தி மரித்து போய்விட்டாள் என்ற ஒரு செய்தி வந்தவுடனே ஆண்டவர் இயேசு யவீருவை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு என்று அவரை பார்த்து தைரியப்படுத்துகிற பொழுது இந்த யவீரு ஆண்டவரை கூப்பிட்டவன் ஆண்டவரை நம்பத் தொடங்குகிறான். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர், சூழ்நிலை விரோதமாக இருந்தாலும் நீர் என்னோடு கூட இருக்கிறதினால் நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நம்பி அவன் சார்ந்து கொண்டு பற்றி கொண்டிருந்தான். ஆனால் பாருங்கள், அவன் நல்ல காரியங்களை எதிர்கொண்டிருந்திருப்பானா? எத்தனை பேர் சொல்லியிருப்பார்கள், ஆண்டவர் ஆண்டவர் என்று போனாயே, ஜெபம் ஜெபம் என்று போனாயே, இயேசு இயேசு என்று போனாயே, பார்த்தாயா உன் வீட்டில் நடந்து விட்டதே, இவ்விதமான காரியம் நடந்து விட்டதே, எது நடக்கக்கூடாது என்று இயேசுவை நீ கூப்பிட்டாயோ அதுதானே உன் வீட்டில் நடந்து விட்டது, நடக்கக்கூடாத காரியம் நடந்து போனதே என்று சொல்லியெல்லாம் அவனை ஏளனமாக அவர்கள் பேசியிருந்திருப்பார்கள். அந்த ஏளனங்களை, நிந்தைகளை அவன் சந்தித்திருக்க வேண்டும். ஆனால் இங்கு பாருங்கள், சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தரை நம்பி அழைத்து கொண்டு போன இந்த யவீரு வாழ்க்கையில் வெட்கப்பட்டு போகாதபடி இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து அந்த சிறு பெண்ணை பார்த்து, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திரு, தலித்தாகுமி என்று சொல்லி அந்த மகளை உயிரோடு கூட எழுப்பி கொடுத்தார். ஏளனம் பண்ணினவர்கள் தங்கள் கையை வாயில் வைத்து கொண்டார்கள். எத்தனை அவமானங்களுக்கு நடுவில் அந்த மனிதன் வெட்கப்பட்டு விடுவேனோ என்ற சூழ்நிலை அவர் வாழ்க்கையில் இருந்தபோது கர்த்தரை நம்பி அவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். யவீரு வாழ்க்கை வெட்கப்பட்டு போகாதிருந்தது. அதே தேவனைத்தான் இன்றைக்கு நீங்கள்
தேடுகிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள், நம்புகிறீர்கள், அவரை நோக்கி கூப்பிடுகிற உங்கள் வாழ்க்கையில் எந்த உபத்திரவத்தில் நீங்கள் சிக்கிக் கொண்டிருந்தாலும் அதிலிருந்து தப்பி போக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவரை நம்புகிற நீங்கள் வெட்கப்பட்டு போகாதிருக்கும்படி ஆண்டவர் பலத்த அற்புதத்தை செய்வார். எந்த காரியத்தில் வெட்கப்பட்டு விட போகிறேனோ என்று நீங்கள் கலங்குகிறீர்களோ அந்த காரியத்தில் நீங்கள் வெட்கமடைய மாட்டீர்கள். கர்த்தரை நம்புகிற உங்கள் வாழ்க்கையில் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் உங்களுக்கு அனுகூலமான துணையாயிருப்பார். இதுவரை உங்களை ஏளனமாக பேசினவர்கள், ஆண்டவரை நம்பி உன் வாழ்க்கையில் இப்படி நடந்து விட்டது, உன் பிள்ளைகளுக்கு இப்படி சம்பவித்து விட்டது, இவர்களுக்கு இப்படி நடந்து விட்டது என்று சொல்லி உங்களை ஏளனமாக அவமானமாக நினைத்தவர்கள் மத்தியில் கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்கள் பிதாக்கள் உம்மீது நம்பிக்கை வைத்து உம்மை நோக்கி கூப்பிட்டார்கள். உம்மை நோக்கி கூப்பிட்டு அவர்கள் தப்பித்து கொண்டார்கள். ஆண்டவரே, உம்மை நம்பி அவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு உம்மை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி தப்பி போகும்படியாக அற்புதம் செய்த கர்த்தர் இப்பொழுதும் எங்களோடு கூட இணைந்து யாரெல்லாம் ஜெபம் பண்ணுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெட்கம் அடைந்து விடுவேனோ என்று சொல்லுகிற எந்த சூழலில் அவர்கள் கடந்து போனாலும் ஆண்டவரே, அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி நீர் அவர்கள் வாழ்க்கையில் கடந்து போய் அவர்கள் எதிர்பார்க்கிற, விரும்புகிற, ஏங்குகிற, ஜெபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு அற்புதத்தை செய்து ஆண்டவரே இந்த உபத்திரவத்திலிருந்து அவர்கள் தப்பி போகும்படியாக, வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் இந்த ஜெபத்தை கேட்டுவிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.